வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஃப்ளைட்டில் இருக்க ஏசி சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. நானுமே அதை பற்றி பதிவு பண்ணணும்னு ரொம்ப நாளாக அதை நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாம் நார்மலாக ஏசி சிஸ்டம் பார்க்குறோம், ஒரு வேப்பர் சைக்கிள் சிஸ்டம் சொல்லுவோம். ஃப்ரீயான் அப்படிங்கிற ஒரு கேஸை உபயோகப்படுத்தி ஒரு ஏசி சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரீயான் யூஸ் பண்ணுறதில்ல. வெளியில் ஃப்ரீயாக அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய காற்றை வச்சே அவங்க கூல் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு வகையான ஃப்ளைட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டைப் இன்ஜின்னு. அதில் உபயோகப்படுத்தக்கூடிய இன்ஜின்னால அந்த வேறுபாடு இருக்குது. இது நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய போயிங் விமானத்தில் வரக்கூடிய ஜெட் இன்ஜின். இதுதான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். இது சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஃபேன் கொண்ட இன்ஜின்ஸ் இருக்கும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டைப்பு. நார்மலாக நம்ம வண்டிகளில் நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின் டைப்பு. நம்ம அதில் இன்லைன் இன்ஜின் யூஸ் பண்ணுவோம், இதில் ரேடியல் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. இதை போல் இருக்கும் ரேடியல் இன்ஜின். இதில் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 16, 32 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் இன்ஜின் இருக்கும். இதோட மாடல் காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். நம்ம இந்த வீடியோட கான்செப்ட் வந்து இன்ஜின் இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஜினில் நம்ம எந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி இந்த ஜெட் இன்ஜின் சொல்லக்கூடியது இந்த மாதிரி இன்ஜின். இதில் டர்பைன்ஸ் இருக்கும், அதிவேகமாக சொல்லக்கூடிய டர்பைன் ரோட்டர்ஸ் இருக்கும். அது மூலியமாக நம்ம வந்து இன்ஜின் போல ரன் பண்ணுவாங்க. இதில் நமக்கு என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜெட், அதாவது காற்றை வந்து அழுத்தம் பண்ணி ஒரு குறுகிய நாசில் வழியாக வெளியேற்றுவது மூலியமாக ஒரு முன்பக்க தள்ளக்கூடிய ஒரு உந்துதல் வேகம் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து ஜெட் இன்ஜின் சொல்லக்கூடிய இன்ஜின். இதில் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க, இதுலேயும் சேம் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூல்ல எல்லாம் ஒரு வித்தியாசம் இல்லை. சரிங்க, இப்போ இந்த இன்ஜினில் எந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ணுறோன்னா, ட்ரெடிஷ்னல் ஏசி யூஸ் பண்ணுறோம். இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வேப்பர் சைக்கிள் ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணுறோம். வேப்பர் சைக்கிள் தான் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், காரில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே சிஸ்டம் தான். அதே சிஸ்டம், அதில் தனியாக கம்ப்ரஸர் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பவர் சப்ளை தேவை. பவர் சப்ளைன்னு எதை சொல்ல வரேன்னா, கம்ப்ரஸர் ஓடுவதற்கான மின்சக்தி தேவை. அந்த மின்சக்தி ஆக்சிலரி பவர் யூனிட்னு சொல்லக்கூடிய, அந்த சில நேரத்தில் காமிக்கிறேன் என்னன்ட்டு, அந்த யூனிட்ல இருந்து நமக்கு அவங்க பவர் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ ஃப்ளைட்டு பூரா சப்ளை பண்ணக்கூடிய பவரும் அதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ அந்த மாதிரி உள்ளது வேப்பர் சைக்கிள் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது சிறிய வகை விமானங்கள், இந்த மாதிரி பிஸ்டன் இன்ஜின் கொண்ட விமானங்களில் இதை வந்து இந்த சிஸ்டம் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், இதில் எந்த வேறுபாடும் இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏசி சிஸ்டம் தான். ஃப்ரீயான் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சிஸ்டம், ஜெட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஏர் சைக்கிள் ஏர் கண்டிஷனிங், அதாவது காற்றை மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரு இடத்த கூல் பண்ணும், ஏர் கண்டிஷன் பண்ணும். ஏர் கண்டிஷன் எதுக்காக, அது உங்களுக்கு தெரியும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் சரியாக கொண்டு வரணும், டெம்பரேச்சர் சரியாக கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்டில் ரொம்ப ஆல்டிடியூட் ஹையில் பறக்கிறதுனால அழுத்தங்கள் வேறுபாடு இருக்கும், அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் பியூரிஃபை பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த ஏர் கண்டிஷன் சிஸ்டமில் அதுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, ஏர் சைக்கிளிங் சிஸ்டம், இந்த சிஸ்டம் தான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஜெட் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு ஆர்வம் தாங்க. அந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, ஏன்னா நம்ம நார்மலாக பிஸ்டன் இன்ஜின் எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி வேலை செய்யுது. பட் இந்த ஜெட் இன்ஜின் எப்படி வேலை செய்யும், ரொம்ப சிம்பிள் தியரி தாங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கிறது ஒரு ரோட்டருங்க. அந்த ரோட்டரோட ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, ஹாலோவாக இருக்கும். ஸோ இது ஒரு யூனிட். இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடியது ஒரு பாகம், அந்த பச்சை நிறத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு பாகம். அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய டர்பைன் ரோட்டர்ஸ், அதுலேருந்து ஒரு ஷாஃப்ட், இது பக்கம் இருக்கிற டர்பைன் ரோட்டர்ஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இதில் சுத்தக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சுழற்சியும் எதிர்ப்பதமாக இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுவதற்காக. எல்லாமே ஒரே சைடு சுத்துச்சுன்னா அது பிச்சுட்டு போயிடும். ஸோ அதோட அழுத்தம், அதோட உந்துதல் அழுத்தத்தை நம்ம வந்து குறைக்கிறதுக்காக, நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுவதற்காக, அதை கேன்சல் பண்ணுவதற்காக இந்த சுழற்சியை ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து ஆப்ரேஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய
டார்க் அந்த மாதிரி வரக்கூடிய சக்திகளோ எனர்ஜிகளோ கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அதற்காக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனாக விதவிதமாக நான் கலர்லையும் கொடுத்துருக்குறேன், சைஸ்லையும் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேனுங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட்டில் எல்லாம் போகும்போது ஃப்ரண்ட்டில் பெருசாக ஒரு ஃபேன் மாதிரி தெரியும் இல்லைங்களா? அது வந்து ஆக்சுவலாக ஃபேன் தான், அது வேற ஒன்றுமே செய்யலை. இந்த இன்ஜினை கூல் பண்ணக்கூடிய காற்றை ஏற்படுத்தக்கூடியது. அந்த ஃபேன் வழியாக அந்த காற்று இந்த மேலே இருக்கிற கவுல்னு சொல்றது, இந்த மேலே இருக்கிற ஷேப்பை சொல்றாங்க. அந்த காற்றை வந்து இது வழியாக அந்த இன்ஜினை குளுமைப்படுத்துறதுக்கு, அது மட்டுமல்ல நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் பயன்படுது. ஏன்னா இந்த இன்ஜின் ஓடும்போது ரொம்ப அதிவேகமாக சுத்துறதுனால நம்ம மனுஷங்களால கேட்க முடியாத மாதிரி ஒரு நாய்ஸ் வரும். அது நம்ம காதுகள்லாம் கூட பாதிப்பு ஏற்படும். அதனால அதை கேன்சல் பண்ணுவதற்காக கூட இந்த கவுலோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கவுல்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அது மட்டும் இல்லை, ஏரோடைனமிக்கும் வேணும். ஏன்னா நம்ம ஃப்ளைட் போகும்பொழுது இந்த இன்ஜினே தடையாயிடக்கூடாது. இன்ஜின் வந்து முன்னாடி போவதற்கு ஏதுவாக அது அதோட வடிவமைப்பு, அது ஏரோஃபாயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிஸ்டம்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தடை ஏற்படாது, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். புரியுங்களா? ஓகேங்க. இப்போ இது வழியாக காற்று வருது. இந்த ஃபேன் வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் பாடி வழியாக அதை இன்ஜினை கூல் பண்ணுவதற்காக பயன்படுது. இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடியது லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸர்னா என்ன அர்த்தம்? ஏரை வந்து அழுத்தம் கொடுக்குறது. இப்போ நம்ம ரெசிபிரேட்டிங் கம்ப்ரஸர் பார்த்துருக்கோம், இது வந்து டர்பைன் கம்ப்ரஸர். ஸோ இது வேகமாக சுற்றும் பொழுது வரக்கூடிய காற்றை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கொடுக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் நம்ம என்ன வேகத்தில் ஃப்ளைட் பறக்குதோ அந்த வேகத்தில் உள்ள வரும். இந்த இடத்துல வரும்போது இன்னும் அதிகமான ப்ரெஷர் ஆகிடும். இது நாசில் வேற இப்படி நாசில் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதற்கப்புறம் இங்கே ஒரு 6 போட்டிருக்காங்க, பட் 6 இல்லை, ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ இந்த டர்பைன்ஸ் என்னன்னா இதுவும் கம்ப்ரஸர் தான், ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் வேற வேற டைரக்ஷனில் சுத்துதே ஒழிய ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, இதுலேருந்து வரக்கூடியது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும். அடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இது அழுத்தம் அதிகமாகி கம்பஷன் சேம்பர் இதான், நம்ம பிஸ்டன்ல இருக்கக்கூடிய கம்பஷன் சேம்பர் மாதிரி இந்த கம்பஷன் சேம்பர் இதான். இந்த சேம்பருக்குள்ள தான் நம்ம வந்து ஃபியூலை செலுத்தி ஸ்பார்க் பிளக் மூலியமாக அந்த ஃபியூலை எரிய வைப்போம். இது ஒரு நாசில் தான் காமிச்சிருக்கிறேன், இதை சுற்றி நிறைய நாசில்ஸ் இருக்கும். நம்ம பெட்ரோல் தான் இதில் கொடுக்குறோம். ஸோ பெட்ரோல் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த இக்னேட்டரை வச்சு பற்ற வச்சிருவாங்க. அதற்கப்புறம் ஃபியூலை மட்டும் செலுத்தினா போதும். அது கண்டினியூஸாக ஒரு பர்னரை போல, பாய்லரில் வரக்கூடிய பர்னரை போல கண்டினியூஸாக பர்ன் ஆகும். எத்தனை நாசில் என்ன குவான்டிட்டி வேணுமோ அது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கிருந்து வரக்கூடியது கம்ப்ரஸ் ஆகி கம்பஷன் சேம்பரில் அழுத்தம் கொண்ட காற்று உருவாயிடுது. அதில் நம்ம இந்த ஃபியூலை பற்ற வைக்கிறது மூலியமாக அந்த காற்று அதிவேகமாக விரிவடைந்து அது ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அந்த ப்ரெஷர் ஆனது இந்த டர்பைனை சுழற்றி விட்டு வெளியில செல்லும். அதுலேயும் 2 ஸ்டேஜ் இருக்கு. இதுல முதல் ஸ்டேஜ் ஹை ப்ரெஷர், ரெண்டாவது ஸ்டேஜ் ஹை ப்ரெஷருக்கு அப்புறம் அது ப்ரெஷர் லோ ஆயிடும், இது லோ ப்ரெஷர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட சிஸ்டம். இதுக்குள்ள எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுமே, எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்போ நம்ம பிஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிக் கொடுத்து பிஸ்டனை ஒரு தடவை சுழல விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய ரோட்டரை கியர் மெக்கானிசம் மூலியமாக நுமேட்டிக் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டர்பைன் ஸ்டார்டர் அல்லது டிசி மோட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் பேட்டரி மூலியமாக. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நுமேட்டிக் மூலியமாக. நுமேட்டிக்னா காத்து மூலியமாக தான் அது வேலை செய்யும். அந்த காத்து ஆக்சிலரி பவர் யூனிட்லேருந்து எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த காத்து வழியாக அந்த சுழற வைத்து இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய டர்பைனை மட்டும்தான் சுத்த வைப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, இந்த காற்றை அழுத்தம் கொடுத்து இங்க ஃபயர் பண்ணி இங்க போகும்போது இந்த காற்றை தள்ளுவது இந்த பக்கம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேன் கொஞ்சம் கொஞ்சமா சுழல ஆரம்பிக்கும். அதான் நீங்க பார்த்துருப்பீங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஃபேன் சுழன்று முழு வேகம் அடையும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட சிஸ்டம். இப்போ இது எப்படி இன்ஜின் வேலை செய்யுதுங்கிற நம்ம புரிஞ்சிட்டோம். இதுல வந்து நம்ம எந்த பகுதி நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ண போறோம். இது வந்து இன்ஜின்ங்க, ஒரு ஃபிளைட்டர் வந்து பறக்க வைக்கிறதுக்காக உள்ள பொருள். இது 2 இருக்கும், 2 பக்கம் வச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜினை வச்சு ஓட்ட முடியும் எமர்ஜென்சியில், பேலன்ஸ்க்காக 2 வச்சிருப்பாங்க. சரிங்க. இப்போ இதுல வந்து கம்ப்ரஸர்னு சொல்லக்கூடியதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் எதுவுமே கொடுக்கல, இந்த காற்று அழுத்தமான காற்று நமக்கு மட்டும் கிடைக்குது. அதுல இருந்து ஒரு சின்ன பைப், ப்ளீடிங் லைன் சொல்லுவாங்க, ஒரு பைப் மூலியமாக ஒரு கம்ப்ரஸ்ட் ஏரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த காற்று தான் நமக்கு குளுமைப்படுத்தி நம்மளோட
பேசஞ்சர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குளுமை ஏரா ஏர் கண்டிஷன் ஏரா கிடைக்குது. அது வந்து எப்படி இந்த இதுல இருந்து வரக்கூடிய ப்ளீட் ஏரை எப்படி குளுமைப்படுத்துறாங்க, கம்ப்ரஸர் எதுவுமே இல்லாம எப்படி குளுமைப்படுத்துறாங்க, ஃப்ரீயானே இல்லாம எப்படி கூல் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அந்த ப்ளீட் ஏரை வச்சு ப்ளீட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா இந்த இன்ஜின்ல இந்த இடத்துல இருந்து நமக்கு ப்ளீட் ஏர் வருது. அங்க ஒரு ப்ளீட் ஏர் வால்வ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பைலட் கையில இருக்கும். அவர் எப்போ ஏசி ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ அந்த ப்ளீட் ஏர் வால்வை ஓபன் பண்ணிக்குவார். இப்போ இந்த ப்ளீட் ஏர் வழியாக இங்க வந்த உடனே இங்க இருந்து நேர ஒரு டக்ட், ஏர் டக்ட்னு சொல்லுவாங்க, ரேம் ஏர்னு சொல்லுவாங்க. இது ஃபிளைட்டோட முன்பகுதி அடிபாகத்துல அந்த ஓப்பனிங் இருக்கும். நம்ம நார்மலா அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே அந்த ரேமை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த ரேம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிலிண்டர் ஆப்ரேட்டட் ஒரு ஃபிளாப். இந்த ஃபிளாப்பை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபிளைட் மூவ் ஆகும் பொழுது இந்த காத்து உள்ள வரும். ஏன்னா இந்த ஃபிளைட் வந்து கிரவுண்ட்ல இருக்கும்போது அது வழியா காத்து வராது, அதை ஓப்பன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தடையா இருக்கும். அதனால இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏசி இது வழியா காத்து வர ஆரம்பிச்சோன்னா ஏசியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரேம் ஏர் ஓப்பன் பண்ண உடனே குளிர்ந்த காற்று இது வழியாக போகும். இது வழியா எப்படி போகும்? ஃபிளைட் முன்னாடி போறதுனால அந்த காத்து அது வழியா உள்ள ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இதற்காக எக்ஸ்ட்ரா ப்ளோயர்லாம் ஃபேனோ தேவையில்லை. ஸோ இப்போ இந்த காற்று உள்ள வரும் பொழுது இந்த ப்ளீட் ஏர் இதுல இருந்து வரும்போது அதிக அழுத்தம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வாயுவையும் நீங்க ரொம்ப அழுத்தம் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ இப்போ என்ன ஒன்று டெம்பரேச்சர் அதிகமாகிடும். காற்று அழுத்தமான காற்று வருது, பட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அதை வந்து குளுமைப்படுத்துறதுக்காக ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதை வந்து பிரைமரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல இந்த காற்றுல வரக்கூடிய காற்றை அழுத்தம் மாறாமல் அதோட டெம்பரேச்சரை மட்டும் குளிரப்படுத்திட்டு அங்கேருந்து மேலே வந்துடும். இதை குளிரப்படுத்துறதுக்கு இந்த காற்று பயன்படுது. புரியுதுங்களா? இது ரேம் ஏர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த காற்று வந்து இது வழியா குளிரப்படுத்ததுக்கு அப்புறம் அந்த காற்று இதுல இருந்து வரக்கூடிய ப்ளீட் ஏர், இனிமே ப்ளீட் ஏர்னு சொல்லுவோம். இந்த ப்ளீட் ஏரை வந்து நேரம் எங்க அது இங்க வந்து ஒரு கம்ப்ரஸர் கம் டர்பைன், ஒரு ரோட்டர் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பிரைம் ஓவர்னு சொல்லக்கூடிய எதுவும் அதை சுழல வைக்கிறதுக்கான மிஷின் எதுவும் கிடையாதுங்க. அது சும்மா ரெண்டுமே ஒரு ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கம்ப்ரஸர் டர்பைன், கம்ப்ரஸரையும் டர்பைன் பிளேட்ஸையும் ஒரு ரோட்டர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். அது காற்றால தான் அது சுழறணும். புரியுங்களா? ஸோ அப்போ இந்த ப்ளீட் ஏரை என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு இதை சுழல வச்சு, அது சுழல வைக்கும் போது இதோட சைஸ் கம்மியாயிட்டே வருது, நாசல் மாதிரி கன்வர்ஜென்ட் ஆகிறதுனால இங்க என்ன ஆகும்னா இது இந்த வரக்கூடிய காற்று அழுத்தம் அதிகமாகும். இது கம்ப்ரஸரை போல வேலை செய்யும், டர்பைன் கம்ப்ரஸரை போல வேலை செய்யும். எப்படி இன்ஜின்ல நம்ம பார்த்தோமோ அதே போல அதுவும் கம்ப்ரஸரை போல வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸர் வழியா வரும்பொழுது என்ன ஆகும்? இங்க இருக்கிறது மறுபடியும் அழுத்தம் அதிகமாகும். அழுத்தம் அதிகமானா உங்களுக்கு தெரியும், மறுபடியும் வெப்பம் அதிகமாகும். அப்ப இங்க ஒரு தடவை வெப்பத்தை ரிமூவ் பண்ணிட்டோம், அழுத்தம் அதிகப்படுத்திட்டோம். இங்க போய் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகப்படுத்திட்டோம், மறுபடியும் வெப்பத்தை ரிமூவ் பண்ணணும். அதற்காக மெயின் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே இந்த ரேமோட டக்டில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து வரக்கூடிய காற்று இன்னும் ரொம்ப அதிக அழுத்தத்தோட வெளியில வருது. இங்க இருந்து வரும்போதே அதிக அழுத்தம், இங்க வரும்போது இன்னும் அதிக அழுத்தம் வந்துருது. ஆனா டெம்பரேச்சரை 2 ஸ்டேஜ் வழியாக நம்ம குளிரப்படுத்துறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்க வர்றதையும் நம்ம என்ன பண்றோம், இதே காற்று வழியாக அந்த ப்ளீட் ஏரையும் ஹை பிரஷர் ப்ளீட் ஏரையும் குளிரப்படுத்திடும். இப்ப நம்ம கிட்ட குளிர்ந்த காற்று, அதாவது நமக்கு கம்ஃபர்டான 21 டிகிரி கிடையாதுங்க. ஆனா ஒரு வகை ஒரு அளவுல இருந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழுத்தமுள்ள காற்று நமக்கு கிடைக்குது. இந்த காற்றை மறுபடியும் டர்பைன் வழியாக செலுத்துறாங்க. இந்த டர்பைன் இதோட இன்டர் கனெக்டட்ங்கிறதுனால இந்த டர்பைன் சுழற்சி இந்த கம்ப்ரஸரை சுழலுக்கும் பயன்படுது. அதுல வரக்கூடிய காற்றாலையும் சுழலுது. இதுல இருக்கக்கூடிய இந்த கம்ப்ரஸர் இது வழியாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. டர்பைன்ங்கிறது எக்ஸ்பேன்ஷன் வால்வ் மாதிரிங்க. அதுல இருக்க அழுத்தத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். அதே சமயத்துல அந்த ரோட்டர் வழியா போறதுனால அது சுழற்சி ஏற்படுத்தி விட்டுரும். சரிங்களா? அந்த சுழற்சி மறுபடியும் ஒரே ஷாஃப்ட்ங்கிறதுனால இந்த டர்பைன் கம்ப்ரஸர் ட்ரை பண்ணும், கம்ப்ரஸர்ல இருந்து வர காற்று திருப்பி டர்பைனை ட்ரை பண்ணும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா அது ரன் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது, இங்கிருந்து வரக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. எக்ஸ்பேன்ஷன் வால், நம்ம ஏசியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் வால் போலதான் இதுவும். இங்க இருக்க அழுத்தம் ரொம்ப அதிகமாக டிராப் ஆயிடுதுங்க. டிராப் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், எந்த வாயுவுமே அழுத்தத்தை குறைச்சிங்கன்னா, கூட்டுனீங்கன்னா வெப்பம் அதிகமாகும், குறைச்சிங்கன்னா வெப்பம் கம்மியாயிடும். இதை நம்ம ஏசி மெக்கானிசம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வேண்டிய அளவு ரூம் டெம்பரேச்சர் 23-22 டிகிரிக்கு அது நமக்கு கிடைச்சிருது. அப்ப வரக்கூடிய காற்று 70-80 டிகிரியில வந்தது. 2 கூலர் இந்த கம்ப்ரஸர் டர்பைனோட பிரின்சிபலால நம்ம ஒரு கம்ப்ரஸர், ரெசிப்ரோட்டிங் கம்ப்ரஸர் போலவே உபயோகமாக்குது. அதுக்கு பவர் சப்ளை தேவையில்லை, மோட்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது.
ஃப்ளைட் மூவ் ஆகுறதுனால இந்த ஏற்பாடு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வெளியில் வரக்கூடிய காற்று நமக்கு வேண்டிய அளவு 21 டிகிரி கிடைச்சிருது. ஆனால் அதில் மாய்ச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூடில் பறக்கும்போது ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கலாம். அதற்காக மாய்ச்சர் இருந்துச்சுன்னா அதை கண்டென்ஸ் பண்ணி வாட்டர் செப்பரேட்டர் மூலியமாக தண்ணியை எடுத்துருவாங்க. நமக்கு தேவையான அளவு மாய்ச்சரை கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மாய்ச்சரும் வேணும். ஹியூமிடிட்டி வந்து 40 to 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருந்தால் தான் நம்மளால் இந்த ரூமுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதோட கூடவோ குறைச்சோ இருந்தால் நம்மளால் இருக்க முடியாது. டெம்பரேச்சர் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஸோ ஹியூமிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஜோன் வைஸ் பிரித்து கொடுத்துருவாங்க, பைலட்டுக்கு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் அது வேலை செய்யும். ஸோ இதுதான் வந்து நார்மல் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து ஹை ஆல்டிடியூட் பறக்கும்போது சில நேரங்களில் வந்து குளுமை தேவையில்லை, அதில் வெளில வர காற்றே கூலாக இருக்கும், ஐசிங் டெம்பரேச்சரில் இருக்கலாம். அப்போ நமக்கு ஹீட்டர் தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை பைபாஸ் பண்ணலாம். ஒரு வகையில் பைபாஸ் பண்ண என்ன ஆகும், இந்த கம்ப்ரஸர் டர்பைன் சிஸ்டம், இந்த மெயின் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் பைபாஸ் ஆகிடும். இங்கிருந்து வர்ற காற்று பிரைமரி ஹீட் எக்ஸ்சேஞ்சை தாண்டோன்னே நேராக பைபாஸ் ஆகி நேராக போயிடும். அப்போ உங்களுக்கு ஏசியே தேவையில்லை, பைபாஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த காற்றை மட்டும் ஹியூமிடிட்டி ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு ஹீட்டிங் வேணும், ரொம்ப கூல்டாக இருக்கு, நம்ம ஹீட்டர் வேணும், அப்போ என்ன பண்ணலாம்னா டைரக்டாக ப்ளீட் ஏரை நேராக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ட்ரிம் ஏர்ன்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு வேண்டிய மாதிரி இந்த மாய்ச்சர்லாம் ரிமூவ் பண்ண உடனே அது 18 டிகிரியில் இருக்கும். ஏன்னா வாட்டர் செப்பரேட் பண்ணும்போது ரொம்ப குளுமைப்படுத்தினா தான் தண்ணியை செப்பரேட் பண்ண முடியும். ரொம்ப குளுமைப்படுத்திட்டா அது நமக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அப்போ கொஞ்சம் வெப்பம் பண்ணணும். அப்போ தண்ணீர் எடுப்பதற்காக ரொம்ப கூல் பண்ணிடுவாங்க. வாட்டரை செப்பரேட் பண்ண உடனே கொஞ்சம் இந்த ஹாட் ஏரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு வேண்டிய டெம்பரேச்சர் கிடைச்சிடும். இது டியூ பாயிண்ட்னு சொல்றதுங்க. அந்த டியூ பாயிண்ட் அளவுக்கு குளுமைப்படுத்தினா தான் அந்த தண்ணியை நம்ம வந்து காற்றுலேருந்து எடுக்க முடியும். அதற்காக பண்ற டிஹியூமிடிஃபயர்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ இதுதான் வந்து சிஸ்டம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த நண்பர் கேட்டிருந்தாரு எப்படி ஏசி சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு. ஒரு காற்று ஃப்ரீயானு இல்லாமல் ஒரு காற்றை வச்சே எவ்வளோ அழகாக ஒரு ஏர் கண்டிஷன் சிஸ்டம் ஃப்ளைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இது ரொம்ப ஆர்வமாக நானும் பார்த்துருந்தேன். இதை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இதை பதிவு பண்ணலான்னு. ஒரு வியூவர் கேட்ட உடனே எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. அதனால தான் இந்த வீடியோ நம்ம உடனே பதிவு பண்ணியிருக்கோம். இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு காற்று வேணும். காற்று இல்லைன்னா அது வேலை செய்யாதே. ஸோ அப்போ நீங்கள் வந்து காற்று வேணும்னா இந்த சிஸ்டம் வேலை செய்யலைன்னா ஆக்சிலரி பவர் யூனிட் இதனால காமிக்கிறேன். ஆக்சிலரி பவர் யூனிட் ஃப்ளைட்டில் எந்த பாகத்தில் அமைஞ்சிருக்குன்ட்டு. ஆக்சிலரி பவர் யூனிட்டுங்கிறது ஒரு ஜென்ரேட்டருங்க. அதாவது ஃப்ளைட்டு கிரவுண்டில் இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த இது வந்து ஃப்ளைட் மூவ் ஆகும்போது தான் வேலை செய்யும். அப்போ கிரவுண்டில் இருக்கும்போது உங்களுக்கு பவர் சப்ளை வேணும், அதற்கு ஒரு ஜென்ரேட்டர் வேணும். அந்த ஜென்ரேட்டர் ரன் பண்ணுவதற்கு இதை போலவே ஒரு ஜெட் இன்ஜின், சிறிய இன்ஜின் வால் பகுதியில் அமைச்சிருப்பாங்க. ஃப்ளைட்டோட வால் பகுதி டெய்ல் எண்டில் அமைச்சிருப்பாங்க. நான் காமிக்கிறேன், அந்த லொக்கேஷனை காமிக்கிறேன். இதே மாதிரி தான், இதே மாதிரி சின்னதாக இருக்கும். அது வந்து ஆக்சிலரி பவர் யூனிட் சொல்லுவாங்க. அந்த பவர் யூனிட்ல இருந்து வால் போட்டு நம்ம டேரக்ட் எடுத்துக்கலாம். அப்போ நீங்க ஏர் டிரைவ் வந்து ஆக்சிலரி பவர் யூனிட்ல இருந்து கூட ப்ளீட் ஏர் கொடுக்கலாம். இங்க இருந்தா கொடுக்கணும் அவசியம் இல்லை, அங்க இருந்து கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஆக்சிலரி பவர் யூனிட் பண்ணும்போது காற்று மட்டும்தான் வரும். ஆனால் இந்த ரேம் ஏர் வராது. ரேம் ஏர் எப்போ வரும்? ஃப்ளைட் மூவ் ஆகும்போது மட்டும்தான் வரும். அப்போ கிரவுண்டில் ஒரு ஏர்போர்ட்டில் நிற்கிது ஃப்ளைட்டு. அப்போ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஏசியே இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். காரணம் என்னன்னா, கிரவுண்டில் இந்த ஏர் கண்டிஷன் வேலை செய்யாது. இதற்காக தனியாலாம் ஏர் கண்டிஷன் வச்சிருக்க மாட்டாங்க, வேப்பர் சைக்கிள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. கிரவுண்ட் ஏர் கண்டிஷன் சொல்லி இதை பார்த்துருப்பீங்க. இதை போல ஒரு ட்ரக்கில் ஒரு ஏர் கண்டிஷன் சிஸ்டமே கொண்டு வந்து வச்சு அங்கிருந்து ப்ளோயர் வழியாக ப்ளீட் ஏர்ல கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ப்ளீட் ஏர்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, வெளியில இருந்து ஏர் கூலர், ஏர் கண்டிஷன் ஏர் வந்து நமக்கு ஃப்ளைட்டு கிடைக்கும். இதுதான் வந்து கிரவுண்ட் ஏர் கண்டிஷன் சிஸ்டம் சொல்றது. அப்போ கிரவுண்டு வழியாக இதை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ரன்னிங்கில் வந்து நமக்கு தேவைப்படும். கிரவுண்டில் அந்த ஃப்ளைட் ஏறுற வர, பேசஞ்சர் ஏறுற வர இந்த கண்டிஷன், இந்த மெத்தடில் தான் கொடுப்பாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ரேம் ஹோல், ரேமோட ஃப்ளாப்பு. இது நார்மலாக க்ளோஸில் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட் நிற்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஃப்ளைட் மூவ் ஆன உடனே அது ரேம் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ரெண்டு இருக்கும், எல்லாம் ரெண்டு பேக்கேஜ். நான் இப்போ காமிச்சது எல்லாமே ஒன்று தான். இது ஒரு சைடு இன்ஜின் தான் காமிச்சிருக்கேன், ரெண்டாவது சைடு. அப்போ ரெண்டு ஏசி, ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும். அவங்க வேணா ரெண்டு ஓட்டுவாங்க, இல்லாட்டி ஒன்று ஓட்டிக்குவாங்க. தேவைக்கு ஏற்ப பைலட் டிசைட் பண்ணிக்குவார். ஓகே, இதுதான் ரேம்கோட ஹோல் சொன்னது. அடிபாக்கத்தில் இருக்கக்கூடியது. ஒரு ஃப்ளைட் ஒரு மாதிரி இருக்கலாம், பட் நார்மலாக இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். இது வழியாக காற்று உள்ளே போயிட்டு பின்பக்கமாக வெளில வந்துடும். ஆக்சிலரி பவர் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட டெய்ல் எண்டில் இருக்கும், சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அந்த இடத்துல புகை கருப்பாக இருக்கிறதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஜின் இங்கே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ளைட்டு எப்பொழுதும் கிரவுண்டுக்கு வந்த உடனே இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது ஆஃப் பண்ண மாட்டாங்க. இதனால தான் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸு, எல்லா எக்யூப்மெண்ட் வேலை செய்கிறது, காற்று வர்றது எல்லாமே இது வழியாக தான் நமக்கு கிடைக்குது. இதில் ஜென்ரேட்டர் கனெக்டடு, ப்ளோயர் கனெக்டடு, இது ப்ளோயர் கனெக்டடு எல்லாம் பாருங்கள். ஆக்சிலரி ப்ளீடு பவருக்கு போகுது, ஆக்சிலரி எலக்ட்ரிக்கல் பவருக்கு போகுது, எல்லாமே இந்த இதில் தான் நமக்கு கிடைக்குது. இது டெய்ல் எண்டில். இதுவும் ஒரு வகையான ஜெட் இன்ஜின் தான், சிறிய வகை ஜெட் இன்ஜின். புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை மூவ் பண்ணுறதுக்கான இன்ஜின் இல்லை. அது ஒரு இன்ஜின், ஒரு ஜென்ரேட்டர் ட்ரைவ் பண்ணக்கூடிய, ஒரு கம்ப்ரஸர் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு சிறிய இன்ஜின். அதை வந்து நம்ம ஆக்சிலரி பவர் யூனிட், ஏபியூன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? இது தவிர எமர்ஜென்சிக்காக ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ரேம் ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க. அது வந்து எமர்ஜென்சியில் அதுவாகவே வெளியில் வந்து ஃப்ளைட் போகக்கூடிய வேகத்தினாலேயே சிறிய பவர், எமர்ஜென்சி பவரை மட்டும் அது வந்து உற்பத்தி பண்ணும். அது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த ஏர் இந்தியா விமானத்தில் கூட நம்ம அதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ரெகுலர் யூஸ் கிடையாதுங்க. அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். அது என்னன்னா எமர்ஜென்சி, அதாவது கம்யூனிகேஷனு, இண்டிகேஷனு, லைட் இண்டிகேஷனு, இதுக்கு மட்டும் உள்ள பவர் மட்டும் அது கொடுக்கும். புரியுதுங்களா? அது வந்து வேற, அது இதோட சம்மந்தப்பட்டதில்லை. நமக்கு ஃப்ளைட் நார்மலாக வர ஒர்க்கிங் கண்டிஷனில் இது வேலை செய்யும். இது வேலை செஞ்சு நமக்கு எலக்ட்ரிக்கல் பவர் எல்லாம் கிடைக்கும். இதன் மூலியமாக கூட ஏர் ஸ்டார்டிங் மோட்டர், அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏர் ஸ்டார்டிங் மோட்டருக்கு ஏர் பவர் கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்ஜின் ஓடிச்சுன்னா அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய ஏரை வச்சு இன்னொரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். சரிங்களா? ஒரு இன்ஜினை வச்சு இன்னொரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் இன்ஜினுக்கு மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கலாம் பவர். ஸோ இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் அந்த நண்பர் கேட்ட ஒரு விளக்கம், ஒரு ஆர்வம் தாங்க. நம்ம அந்த கப்பலில் ஃப்ளைட்டில் வேலை செய்யலை, பட் இருந்தாலும் அந்த ஆர்வத்தில் நம்மளால் புரிஞ்சுக்கிறத அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து வர வீடியோக்களை நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தொடரலாம். இன்னும் வாஷிங் மிஷினை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னோட மற்றொரு சேனலுக்காக நீங்கள் நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக அதையும் பாருங்கள். அதில் சிமுலேஷன், அது கண்டிப்பாக அடுத்து விரைவில் அதில் சிமுலேஷன் சர்க்கியூட் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான் அதுலேயுமே அதிகமாக வரப்போகுது. உங்களுக்கும் அது ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் மானிட்டர் பண்ணுங்கள். அந்த சேனலையும் கொஞ்சம் வளருவதற்கு உதவி பண்ணுங்கள். கன்சர்ன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.